இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் காதலோடு பார்க்கிறேன். சேலம் நகரில் காதலால் ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அரங்கத்திற்கு வந்து நின்று கொண்டிருக்கிறேன். கண்ணக்குழியில் விழுந்த கண்கள், எல்லாரும் கன்னத்தில் குழியை தேடினீங்க. அதற்காகவே என் ஆண் தாய் அண்ணன் அறிவுமதியை ஒரு கண்ணக்குழியோடு இங்கு அமர்த்தி வைத்திருக்கிறோம். எங்கள் பாண்டிய தேசத்திலிருந்து சினிமா உலகை ஆள்வதற்காக ஒரு சேர மன்னனை அனுப்பி வைத்து மறுபடியும் இங்கு அழைத்து வந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை எப்பொழுதும் 24ஆம் புலிகேசியாக, அவர் எடுத்தது 23, நாம் அதில் போய் பொருந்தி பார்த்ததுனால நம்மளை 23ஆம் புலிகேசியாகவே வைத்திருக்கும் சின்புதேவன் அவர்களுக்கும் வணக்கம். அரசு பணியில் எங்களை குறைந்தபட்ச அறத்தோடு வாழ வைத்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் கோபி நயனார் அவர்களுக்கும், என் மனதின் மாமன்ற உறுப்பினர் ஈசன் இளங்கோ அவர்களுக்கும், சகோதரி அவர்களுக்கும், நண்பர் வேடியப்பன் அவர்களுக்கும் இன்னொரு முறை வணக்கம். பகலில் கண்களிலும் இரவில் இதயத்திலும் சதா காதலை தூக்கி அலைந்து கொண்டிருக்கும் நான் இந்த அரங்கத்தில் காதலை பற்றி பேசுவதற்கு மிகவும் பொருத்தமானவனாக இருப்பேன் என்று நம்புகிறேன். ஆனால் நான் விவரம் தெரிகிற காலத்து வரைக்கும் நான் இப்படி இல்லை. இந்த மாதிரி காதலெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சவன் இல்லை. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் போயிடுவோன்னு எங்கள் ஊர் பழமொழி மாதிரி நாங்கள் பாட்டில் செவனேன்னு அலைஞ்சவங்க தான். ஒரு முறை ஒரு கவிதை தொகுப்பில் ஒரு முன்னுரையில் ஒவ்வொரு அத்தியாயத்தை, பட்டுக்கோட்டை பிரபாகரோட நாவல் நினைக்கிறேன், அதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அண்ணன் அறிவுமதி அவர்கள். வெறும் காற்று தான் உன்னை தொட்டு தென்றலானது. அதுக்கப்புறம் என்னை கடந்து போன அத்தனை பெண்களுமே எனக்கு ஒரு தென்றலை கொடுத்துட்டு போனதுனால, ஓ நாமளும் காதலிக்கலாமோ அப்படின்னு சொல்லி வந்தோம். அதற்கப்புறம் இன்னொரு சின்ன ஒருத்தர் இருக்கார், பள்ளி பாரதி. தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றைப்பூ என் காதல், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா, இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது தான் இன்றைக்கு வரைக்கும் அதை தூக்கிட்டு அலையிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அலைஞ்ச ஒருத்தர் தான், எங்களோட சேர்ந்து அலைஞ்ச ஒருத்தர் தான் சசிகுமார். மேடம், நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம், நான் சில நேரங்களில் உண்மையை பேசிடுவேன். இந்த ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தொகுப்பு டாக்டரோட உண்மையான அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா படைப்புகளும் எல்லா கவிதைகளும் அது உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் காதல் கவிதை உருவாகிறதுக்கு ரெண்டு காரணம் மட்டும்தான். ஒன்று சொந்த அனுபவம், இன்னொன்று நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையேங்கிற அங்கலாய்ப்பில் உருவான கவிதைகள். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒருவேளை இந்த புத்தகத்தில் ஒரு 30% சொந்தமாகவும் 70% இல்லை அப்படி ஏதோ இருக்கும். அதனால் இதுக்கு எதுவும் விசாரணை கமிஷன் எதுவும் வச்சிடாதீங்க. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி காதல் கவிதை தொகுப்பு எழுதுகிறவங்க ஒரு டிஸ்க்ளைமர்னு ஒன்று போட்டுக்கலாம். இது யாவும் கற்பனை அல்ல, இது என் சொந்த வாழ்க்கையிலும் என்னை சார்ந்தவர்களிடம் எடுத்ததுன்னு எழுதிட்டா நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். பார்க்கும்போது நம்ம ஒரு இதாக பார்த்துக்கலாம் அந்த. ஏன்னா பொதுவாக நான் கூட ஒரு தொகுப்பு, என்னோடய 8வது தொகுப்பு நினைக்கிறேன், கருப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு தொகுப்பு எழுதியிருந்தேன். அதே மாதிரி கருப்பு ஆடை போட்டவங்களும் கருப்பு சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில் உங்களுடைய உண்மையான அனுபவங்களுடைய தொகுப்பாக தான் நான் இதை எதிர்பார்க்குறேன். நீங்கள் நினைக்கலாம், இப்படி காதலை இப்படி தூக்கிட்டு இப்போ வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. ஆமாம், நான்லாம் கல்யாணத்தப்போ எங்கள் தலைவரோட ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்துட்ட அந்த காதலிகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனார்ல, நான் மட்டும் புறப்பட்டுருந்தேன்னா இப்போ வரைக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருந்திருப்பேன். அந்த பொண்ணு காத்திருந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவர் பையனுக்கு பத்திரிக்கை கொடுக்க என் எதிரிலே வந்திருப்பாங்க.
ஏன்னா ஆனால் நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் நம்மளை ஈர்த்த விஷயங்கள் கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே வந்து கடந்து 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 போன என்னோட யமுனா என்பவர் உன எழுதும்போது கூட அதான் எழுந்தேன். யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறீங்கன்னு பப்ளிஷர் கேட்டார். என்னுள் ஊடுருவி ஏதோ ஒன்றில் பாதித்த எல்லா யமுனாக்களுக்கும் இந்த தொகுப்பு சமர்ப்பணம் தான் எழுதினேன். எவ்வளோ தைரியமாக எழுதியிருப்பேன்னு பாருங்கள். வீட்டுக்காரமாக படிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் தைரியமாக எழுதிருங்க. ஏன்னா இந்த காதல் மட்டும்தான் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தவிர மற்ற எல்லார்ட்டையும் சொல்கிற தைரியத்தை கொடுக்கும். அடுத்து இந்த தொகுப்பை பற்றி பேசணும். ஏன்னா வந்த சுயசரிதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல, இந்த தொகுப்பை பற்றி கொஞ்சம் பேசணும். இந்த தொகுப்பை பற்றி பேசும்போது இந்த தொகுப்பு எனக்கு திமிர் அழகி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கும் போதே இந்த தொகுப்பு எனக்கு தெரியும். இந்த தொகுப்புக்கு முன்னாடி வச்சுருந்த தலைப்பு வந்து திமிர் அழகி. எப்படி தெரியும் அப்படின்னா, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிருந்தேன். மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கடைசியாக இந்த தொகுப்போட பிடிஎஃப்பும் அனுப்புனார். மேடம் இருக்கிறதுனால சார் நான் அப்புறமா சொல்கிறேன் சார். அவங்க இல்லை, இந்த வழக்காடு மன்றத்தில் நீதிபதி எதிரில் இருக்கிறதுனால நம்ம தீவிரமாக வாதாட முடியாது. இந்த புத்தகத்தை வந்து பிடிஎஃப்பில் எனக்கு அனுப்பி வச்சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 கவிதை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 கவிதைன்னு படித்து, ஆக்சுவலாக அன்றைக்கி நான் என்ன நோய்க்காக போனோனோ அது எனக்கு குணமாயிடுச்சுங்க. இவர் கொடுத்த மாத்திரை மருந்து இன்னும் என் அறையில் அப்படியே இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்களேன். நீதான் இல்லை என்கிறாய், நீதான் இல்லை என்கிறாய், ஆமாம் என்கிறது ஆடுகிற ஜிமிக்கி. நீதான் இல்லை என்கிறாய், ஆமாம் என்கிறாய், ஆமாம் என்கிறது ஆடுகிற ஜிமிக்கி. இப்படி ஒரு கவிதை. இன்னும் உயிர்த்தெழவே இல்லை, இன்னும் உயிர்த்தெழவே இல்லை, கண்ணக்குழியில் விழுந்த கண்கள். இல்லை, கண்ணக்குழியில் எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அன்பில் நீ அழகி, அன்பில் நீ அழகி, திமிரில் பேரழகி. உலகின் உயர்ந்த கவிதைகள் எழுத தருவாயா உன் உதட்டு வரிகளை. இங்கே தான் பஞ்சாயத்து, இப்போ தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்க போகுதுங்க. உலகின் உயர்ந்த கவிதைகள் எழுத தருவாயா உன் உதட்டு வரிகளை. கண்டிப்பாக கவிதைக்கும் சென்சார் போர்டு வைக்கணுங்க. ஏன்னா என்ன மாதிரி வயதானவங்களும் நடமாடுற இடம். அதனால் ஏன்னா அதனால் கொஞ்சம் சென்சார் வச்சு கவிதை, அண்ணனோட தோழரோட கவிதையில் இனிமேல் வந்து சென்சார் வச்சு எழுதுவோம். இன்னும் ஒரு கவிதை மட்டும் வாசிக்கிறேன். செல்லக்கடி வேண்டாம், செல்லக்கடி வேண்டாம், இனிப்பை மீறி வலிக்கிறது. செல்லக்கடி வேண்டாம், இனிப்பை மீறி வலிக்கிறது. எங்கள் அரசில் வந்து ஒரு இது உண்டு, முதியோர் பாதுகாப்பு சட்டம்னு. மீதி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் வந்து இந்த கவிதையை வந்து இவ்வளோ தூரம் உள்வாங்கி உணர்வுபூர்வமாக ஒரு ஒரு எமோஷ்னலாக பேச முடியுது அப்படின்னா, காதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதற்கு முன்னாடி வந்து அப்பா பயம் அம்மா பயம் அப்படின்னு இருந்து 80-90களில் தான் அதை தாண்டி கொஞ்சமாவது வெளிப்படுத்தலாம், நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை இதுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு காதல் கடிதம், அது ஏதாவது ஒரு பாட்டு, அந்த மாதிரி எதையாவது ஒன்றை வச்சு நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ நடந்த அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கவிதையை எழுதி முடிச்சுட்டு ஒரு கடிதத்தை எழுதி முடிச்சுட்டு அதை தூக்கிட்டு அலையிறது, காதலியை தூக்கிட்டு அலையிறதை விட அந்த கடிதத்தை தூக்கிட்டு அலையிறது அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இப்படி ஆயிடுச்சு தெரியுமா, ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டியதான். இடியட் அப்படின்னு வச்சா, சாரி உனக்கு அனுப்பலை, நான் தெரியாமல் உனக்கு அனுப்பிட்டலாம், அது சரின்றுச்சுன்னா அப்பாடா முடிஞ்சிருச்சு, ரொம்ப எளிமையாயிடுச்சு. ஆனால் அப்போ அப்படி கிடையாது, மாற்றியெல்லாம் கொடுக்க முடியாது, கொண்டுடுவாங்க அந்த அளவுக்கு. அதனால தான் தெரியும். நீங்கள் நினைக்கலாம், சரி என்ன காதல்ங்கிறது காதலிட்டு தான் காதலிக்கணுமா, ஏன் மனைவிட்ட காதலிக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய இது கரெக்டு தான். நான் என் ஒய்ஃப்கிட்ட போய் நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஐ லவ் யூ அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க, மூதேவி தண்ணி அடிச்சிருக்கியா, என்னடா இப்படி சொல்கிறாங்களா அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு தடவை போய் ஐ லவ் யூ அப்படின்னா
ஏதாவது காசு கீசு வேணுமா? அதுக்கப்புறமும் நீங்கள் போய் ஐ லவ் யூ அப்படின்னா என் ஃப்ரெண்டு கூட வெளியில் போகணுமா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வெளியில் விட மாட்டேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறியாம்பாங்க. அதையும் மீறி ஐ லவ் யூனா என்னதாயா உனக்கு பிரச்சனை, ஒரு ஓரமாக போய் உட்காரியா. ஏன்னா இப்படி தான் வந்து அது ஆகுமே தவிர நீங்கள் வந்து எதையுமே இந்த இடத்துல இதை சொல்லலாம் அப்படின்னு தீர்க்கமான ஒரு விஷயத்தில் போய் சொல்லும் பொழுது அதில் பெரிய இது இருக்காது. இந்த மாதிரி வந்து கை கூடாத கண் கூடாத கை நழுவிய இந்த காதல்களை ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஆவணப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி ஓய்வு பெற்ற காலத்தில் படித்து பார்த்துட்டு அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சந்தோஷமாக வாழலாம். தயவுசெய்து எல்லாரும் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதுங்க. நன்றியுடன் வணக்கம்.